வணக்கம், வெல்கம் டு நரேன்ஸ் பிரியா விலாக். நம்ம எங்கே இருக்கோன்றதை போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, நம்ம ஈப்போவில் இருக்கிறோம். ஈப்போக்கு வந்திருக்கோம். ஜஸ்ட் 2 days லீவு என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கூனோங் லாங் அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க. ஈப்போவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அந்த இடத்த நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து நம்ம வந்த அன்னைக்கு வந்தோம்ல, அந்த அன்னைக்கு மதியமே வந்து நம்ம கிளம்பிட்டோம் அதை பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து இங்கே லாங்க்கு வர்றதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes ட்ராவல் தான். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம இங்கே வந்துட்டோம். கூகுள் மேப்லேயே இந்த இடம் வந்து அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் கூகுள் மேப்ஸ்லேயே இந்த இடத்த போட்டுட்டு கரெக்டாக வந்து சேர்ந்துடலாங்க. டிக்கெட் வந்து எங்கே எடுக்கணும்? உள்ளே In 200 meters, turn right. Oh, we can eat anything here. Picnic petting zoo la irukku. நம்ம கூனோங். ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கூனோங் லாங்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்திருக்கோம். இப்போல பப்ளிக் ஹாலிடே டைம்லேயே இவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இருக்கு, அது போய் பார்ப்போம் நம்ம. அதுக்கேற நேச்சுரல் தானே, அதான். இல்லை 1500 பார்த்துட்டு அப்புறம் வருமாண்ணா? அது வேறையா? சரி, அப்போ வாங்க. டிக்கெட் எங்கே எடுக்கணும்? கியூஆர் பண்ணியிருக்கோம். அப்புறமா நம்ம போட் எடுக்கிறதுக்கு இப்போ இந்த கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுக்கணும். சரி, அவங்க டிக்கெட் எடுத்துவாங்க, நம்ம அப்படியே பார்ப்போம். இது சேஃப்டியா? இல்லை, பேபி பாப்பாக்கெல்லாம் சேஃப்டியான்னு கேட்டேன். அதான் அதுங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுப்பானுங்களா இல்லையே, அதான். ஓ, எவ்வளோ அழகாக இருக்கு அந்த நீர்வீழ்ச்சி. இதுக்கு ஜூம் போட்டு பார்ப்போம். சொந்தமாக செஞ்சில்ல. ஓகே, நான் இயற்கையாக இருக்கும்னு நினச்சேன். ஓ, இந்த மாதிரி போட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். அதுதான் டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. இயற்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு இடத்துல மனிதன் ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணி அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றின இடம் தான் இந்த கூனோங் லாங். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம வந்துட்ட பிறகு இந்த ஃபேரி ட்ராவலுக்கு வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மாதிரியான ப்ரைஸில் இருக்கும். அதாவது பேபிஸ்க்கு தனியாக, நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு தனியாக. அப்புறமேல அது எவ்வளோ வந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
மீனுக்கு வந்து இங்கே எல்லாமே சாப்பாடுலாம் போடலாம் போட்டுட்ருக்காங்க. ஓகே, அதெல்லாம் சாப்பாடியா? ஸோ இதுதான் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதா? இது வந்து இங்கே இருக்கா? இப்போ நம்ம வந்து அங்கே நிற்கிறோம். அந்த போட் வந்து எங்கெங்கே போகுது. ஸோ இந்த கூனோங்லாங் உள்ள என்னென்ன இடங்கள் இருக்குது, அப்புறம் அந்த போட் வந்து ரவுண்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் போகுன்றது தான் இந்த போட்டில் போட்டிருக்கு. டிக்கெட் எடுத்தாச்சா? ஓகே சொல்லு. Adult 3 ringgit. அடல்ட் ரிங்கிட், Child 150. சைல்டுக்கு வந்து 150. 150 3 to 12 years old. ஓ எவ்வளோ தான் டிக்கெட் வேலை? ஓகே. Fish food 2 ringgit. இப்போ அது வேறு வாங்கினீங்களா? Yeah. அது இங்கேருந்து தான் போடணும். இல்ல அந்த நீங்க போட்ல போய் மூடு போலாம். ஓகே. போட்டில் கண்டிப்பாக நீங்கள் போக. நம்ம போய் இப்போ நிற்கணும் வாங்க. இங்கேருந்து பார்க்க வியூ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. தண்ணிமா செம்மையாக இருக்கு. இதை பாப்பா. இந்த இடம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி இயற்கை அவ்வளோ அழகா இருக்கு. ஆஃப்டர் டிக்கெட் எடுத்துகிட்ட பிறகு இந்த மாதிரி வந்து நம்ம லைனில் நிற்கணும். அப்போ அங்கே உள்ள ஃபேரிஸ் வந்து கரெக்டாக லிமிட்டடாக ஒரு ஃபேரிக்கு வந்து 30 பேர் நினைக்கிறேன். அந்த மாதிரி கரெக்டாக ஏற்றிட்டு போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக மின்னுக்கு வந்துட்டோன்னா நம்ம ஸ்டாப் ஆகிட்டோம். ஏன்னா பத்தலை, அடுத்த ஃபேரிக்கு வெயிட்டிங். இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்த பற்றியா? நம்ம மனசுக்கு எப்படி இருக்கு? குளுமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஒரு மாதிரியான ரிலாக்ஸேஷனான ஒரு ஃபீல் கொடுக்குது, மன நிம்மதியை கொடுக்குது. மன நிம்மதி கொடுக்குது. ஏன்னா சுற்றி வந்து கிரீனிஷாக இருக்குது. ஆமாம், என்னன்னா இயற்கை சூழ்நிலை இடம்னுவாங்க. இப்போ டெஃபினெட்லி சொல்லலாம், ஆசையாக இருக்குது, நிறைய கூணம் இருக்குது, பூவா இருக்குது, அந்த அடிக்கிற காற்று, அந்த வாசனை, சில்லுன்னு காற்று, ஜன்னலை சாத்து மாதிரி வேற பேர் அப்படிதான். உண்மையாகவே அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கு. அப்படி இறக்கி மக்கள்கள் எல்லாம் அப்படியே ஃபோட்டோ பிடிச்சிட்டு அந்த இடத்துல. என்ன வேணும்? குளிக்க போறியா? நான் குளிச்சுன்னா பச்சையாயிருவேன். ஓகே, இப்போ நம்ம ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.
ஸோ வீல் சேரில் வரவங்களும் வரலாம்ல. அதான் இப்பவே ஆடுது. ஸோ போட்டில் ஏறியாச்சு. ஒரு இதில் வந்து நின்று போகுது. ஏன் வேணாம்? அங்கே வேணாம், பூத்தி கீழே போட்டோம். ஆக்சுவலாக இந்த போட் வந்து ஒவ்வொரு இடத்துல நின்று போகாதுங்க, ஒரே இடம் தான். அங்கே போய் ட்ராப் பண்ணிடுவாங்க நம்மளை அங்கே ட்ராப் பண்ணிட்ட பிறகு அது உள்ளுக்கு நம்ம சுற்றுற இடம் தான். அவ்வளோ இடங்கள் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து சுற்றி பார்ப்போம். ஃபேனா எடுத்து வரல, கிச்சன்லேயே வச்சுட்டு வந்துச்சு. முதல்ல அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த நீர்வீழ்ச்சி அது வந்து மனிதனால் சொந்தமாக உருவாக்கப்பட்டது. அந்த பம்ப் பைப்பு எல்லாமே வச்சு கீழே உள்ள அந்த அருவியை அப்படியே மேலே சக் பண்ணி எடுத்து திரும்பி அது ஒரு நீர்வீழ்ச்சியாக ஊற்றுற மாதிரி செஞ்சுருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்குறதுக்கு வந்து அப்படியே இயற்கையாக உருவான மாதிரி அழகாக இருக்குது. நான் பார்த்தல எவ்வளோ பெரிய பேக் மாட்டிட்டு வரேன்னு. அழகாக தான் இருக்கு. பேக் அப்பா வச்சிருக்காருமா, எப்படி கரெக்டாக கேட்குது. பேக் எடுத்து அவரு கூட்டாளி ஓடிஸ். ஓ நிறையா இருக்கு. ஏதோ வழக்கம் போல் இங்கே வந்துட்டோன்னே எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ்லேயும் இருக்கிற மாதிரி தாங்க ஃபோட்டோ பிடிப்பாங்க. ஃபோட்டோ பிடிச்சோடனே அப்புறம் நம்ம கிளம்பும் போது அதை ஒரு ப்ரைஸை போட்டு நம்ம போட்டு விற்பாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே இருந்தது. உள்ள சேஃப்டிக்கு வந்து நம்ம இந்த ட்ராம் எடுத்துக்கலாம். ட்ராம் வந்து இதாக எவ்வளோ மொத்தம்? Adult வந்து 1 people 7 ringgit. Kids வந்து 5 ringgit. Kids வந்து 5 ringgit. Actually 2 years lang free. Dia ambil gambar untuk safety record kat tu. Nanti boleh tunggu dekat sini. Tunggu buat pokok. Terus naik. அதான் அது கண்ணத்துலேயும் கொசு கடிச்சிருக்க. எடுத்துருவாள்லையே. ஏய் நிறைய கடிச்சிருக்கு. கண்ணத்துல தான் பார்த்தேன் நான். இப்போ கடிச்சிருக்கோ? ஆமா, நம்மளாம் கடிக்கல, அது மட்டும் கடிச்சு. ரொம்ப ஸ்வீட்.
ஓகே, இந்த வீடியோ வந்து செம்ம லாங்காக போயிட்டுருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து எபிசோட் 2ல் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. இன்னும் பெஸ்ட்டான வியூலாம் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு.